ஆக்சலரேட்டர் நம்ம வாழ்க்கையில நம்ம போக நினைக்கிற இடத்துக்கு எப்படி வேகமா போறது, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தா எப்படி இருக்கும், எப்போ எங்க எப்படி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு உரிய நேரத்தில் நம்ம அதை செஞ்சா எப்படி இருக்கும். நாம போற வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்தில் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம அந்த பயணத்தில் பயணிச்சா எப்படி இருக்கும். இதெல்லாம் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் கிடைக்கும். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸை எப்படி சீக்கிரம் அடையிறது, அதுவும் ஒரு ஆக்சலரேட்டர் மூலமாக அதை எப்படி சென்றடைவது, இதைத்தான் நான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 4 மணிக்கு உங்க கூட பேச போறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அன்னைக்கு பேசுவோம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த், மேக்கிங் எவ்ரி இன்வெஸ்டர் திங்க் பிக். ஒவ்வொரு முதலீட்டாளனையும் என்னால் முடியும், நான் இந்த இலக்கை அடைய போகிறேன் அப்படின்னு யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை உருவாக்கினேன். பட் பெரிய நம்பர்ஸ் பேசுறது ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு நீங்க 10 கோடி 25 கோடி 100 கோடி அப்படின்னு பேசினீங்கன்னாக்கா உடனே எல்லாருக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பட் அது வெறும் இன்ட்ரெஸ்டா இருந்து பெரிய பலன் இல்லை. அதை நோக்கி டைரக்ஷனலா என்ன பண்ண போறோம், அதுதான் முக்கியம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல இந்த டைரக்ஷனை நோக்கி என்ன பண்ண போறோங்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ். நமக்கு என்ன மைல்ஸ்டோன்? எல்லாருக்கும் நம்ம 1 கோடி அப்படின்னு ஒரு மைல்ஸ்டோனை கொடுக்குறோம். அந்த 1 கோடிக்கு முன்னாடி 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி என்று மொத்தமாக 6 மைல்ஸ்டோன் நம்ம கொடுத்துட்டோம். பட் நமக்கு என்ன மைல்ஸ்டோன்? ஏன்னா எல்லாரையும் மைல்ஸ்டோன் அடைய வைக்கணும்னா நமக்கு ஒரு மைல்ஸ்டோன் இருக்கணும்ல. அந்த மைல்ஸ்டோன் தான் 1 லட்சம் முதலீட்டாளர்கள் 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை அடைய செய்வது. அது ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம கொண்டாட போறது ஒரு சின்ன சக்சஸ். அந்த சின்ன சக்சஸ் என்னன்னாக்கா, இன்று 10,000 பேரை அந்த 1 கோடி என்ற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க செய்யறோம். அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வச்சுக்கோங்க 10,000. இந்த 10,000 பேர் நம்மோடு பயணிக்கும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டினுடைய அளவு 1,500 கோடி ரூபாயை கடந்திருக்கிறது. இது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட். இது யாருடையது? முதலீட்டாளனுடையது. 10,000 பேரை நம்மோடு இணைத்து கொண்டது வேணா நம்முடைய ஒரு சின்ன அச்சீவ்மெண்டா இருக்கலாம். பட் அந்த இலக்கை அடைந்தது முழுக்க முழுக்க என்னை பொறுத்தவரை முதலீட்டாளர்களுடைய சாதனை. இந்த பணம் எப்படி வந்தது? 1,500 கோடி ரூபாய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அவ்வளவு ரூபாயா? இல்ல. ஆக்சுவலா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம இதை விட கணிசமா குறைவா இருந்தோம். இது எப்படி நடந்ததுன்னா, அந்த குறைவான தொகை கிட்டத்தட்ட 600 கோடி வச்சுக்கோங்களேன். அதுல கோல்டு அண்ட் சில்வர்ல எல்லாரையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வச்சிருந்தோம். இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுனாக்கா, அவங்க போட்ட பணம் கணிசமாக வளர்ந்து ஒரு பெரிய தொகையா சென்ற நிதியாண்டுல, தட் இஸ் பிப்ரவரி மார்ச்ல அது வளர்ந்துருந்தது. ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல ஸ்லோவா நம்ம கோல்டு அண்ட் சில்வர்ல இருந்து வெளியேறிட்டோம். அதே போல கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸ், யாருமே பார்க்காத ஒரு ஃபண்டு, இதை நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே வாங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம வெளியேறிட்டோம். உரிய நேரத்துல முதலீட்டாளர்களை விற்று லாபம் சம்பாதிக்க வைத்த காரணத்தினால அவங்க கிட்ட அப்ப நிறைய பணம் இருந்தது. அந்த பணத்தை அவங்க திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த சமீப ஆண்டின் ஏஇஎம் வளர்ச்சிக்கான மிக மிக முக்கியமான டிரைவர். இதை தவிர எல்லா இன்வெஸ்டருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாருனாக்கா அவரால் ஒரு 30,000 ரூபாய் வந்து சேமிக்க முடியும், முதலீடும் பண்ண முடியும். ஆனா இந்த சேமிச்ச பணத்தை எப்படி முதலீடு பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். மாதம் 30,000 முதலீடு பண்றாரா ஃபர்ஸ்ட்? அதுக்கும் முன்னாடி அவரால் 30,000 முதலீடு பண்ண முடியும்னு அவரே உறுதியா நம்புறாரா? அந்த நம்பிக்கையை முதல்ல நம்ம தெளிவா அவர் மைண்ட்ல உருவாக்குறோம். அடுத்தபடியாக அதை முதலீடு செய்யவும் அவருக்கு நம்ம வழிகாட்டுகிறோம். முதலீடு செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு நம்பிக்கை வரும் வகையில் அந்த முதலீட்டை நம்ம
வடிவமைக்கிறோம். தொடர்ந்து முதலீட்டில் ஈடுபட அவருக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை நம்ம அவருக்கு தொடர்ந்து ஊட்டி கொண்டே இருக்கிறோம். தான் செய்த முதலீடு பற்றிய புரிதல் வளர்ந்தால் அவரால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேபி இன்னொரு 1000, 2000, 5000 வார வாரம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதற்கான ஒரு பாதையை காட்டுகிறோம். மிக முக்கியமாக, எப்ப இன்வெஸ்ட் பண்ணோம்னு தெரியலையே சார், மார்க்கெட் நிறைய ஏறி இறங்குது, என்னைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம்னு தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இது கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கு. இதனாலே நிறைய வாய்ப்புகள் அவங்க நழுவ விட்டுறாங்க. அந்த வாய்ப்புகளை நழுவ விடாத வகையில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சரி, இந்த வாரம் நீங்க இந்த முதலீட்டில் கவனம் செலுத்தலாம், விருப்பம் இருந்தால் முதலீடு செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு தனி மெசேஜ் போகும். அதுவும் அபிஷியல் சேனல்ல இருந்து தனி மெசேஜ் போகும். விருப்பம் இருக்கிறது என்று அவங்க கிளிக் பண்ணாதான் யாராவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சும்மா சேல்ஸ் கால் பண்ணி தொந்தரவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமா, எனக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் இன்னைக்கு, ஆமா எனக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம், ஆமா எனக்கு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க கிளிக் பண்றாங்க. கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை மண்டே மார்னிங்குள்ள நம்ம கொடுத்துருவோம். மண்டே அன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போயிடும். ஸோ எங்க, எப்போ, எப்படி, எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்ன்ற அந்த கேள்விக்கான விடையை நம்ம சால்வ் பண்றோம். எப்படின்னாக்கா ஒரு பரிந்துரை மூலமாக. அந்த பரிந்துரையை ஏத்துக்கிட்டு அவங்க முதலீடு பண்ணலாம். இதனால என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா ஒரு விஷயம் நடந்தது. முதலீட்டாளர்களுடைய கான்பிடன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்தை மேனேஜ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஃபியர் இல்லாம இருக்கவே இருக்காது இன்வெஸ்டருக்கு. எப்பவும் பயம் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு பயம் இருக்கு, ஆனா அந்த ஃபியரை நான் தொடர்ந்து என்னை புதுப்பித்துக் கொள்ளவும் வளர்த்துக் கொள்ளவும் ஒரு சக்தியா நான் யூஸ் பண்றேன். அந்த ஃபியரை நான் அட்ரஸ் பண்ணும்போது, அந்த ஃபியர் எதனால வந்திருக்கு, என்ன காரணங்கள், இந்த காரணங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு நானே விளக்கி கொள்ளும் போது அல்லது மற்றவர்களோட விளக்கம் தேடும் போது என் நம்பிக்கை உயர்கிறது. இந்த நம்பிக்கை உயர்வை நம்ம ஒவ்வொரு இன்வெஸ்டர்கிட்டையும் நம்ம ஏற்படுத்த போறோம், ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஏன் 10,000 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த நம்பிக்கை உயர்ந்ததுனாலதான் இருக்காங்க. இந்த நம்பிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா பரிந்துரை சொன்னா நம்பிக்கை உயர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது மட்டும் பத்தாது. அதனாலதான் டிப்ஸ் மட்டுமே கேட்டு முதலீடு செய்யறவங்க ஜெயிக்கிறது இல்லை. தொடர்ந்து அவங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வெபினார்ஸ் போடுறோம். தொடர்ந்து இன்வெஸ்டர் வெபினார்ஸ் பண்ணணும். அவங்க சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். எக்ஸ்பர்ட் கால்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே அவங்க வச்சிருக்கிற முதலீடுகளுக்கு அவற்றை பற்றிய ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்கணும். விரும்பினால் அவர்கள் அவற்றை மாற்றிக்கொள்ளலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாம் நடக்கும்போது இன்வெஸ்டர் என்ன ஃபீல் பண்றான், என்கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி எனக்கு இப்போ நல்ல புரிதல் இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல முதலீடு பண்ண முதலீடுகளை பற்றியும் எனக்கு தெரியுது, அது நல்லதா கெட்டதா, அதுல எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் வச்சுக்கலாம், எதுல மாற்றம் தேவை, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருது. என்னால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாசம் மாசம் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த மைல்கல் எனக்கு என்னன்னு கண்ணுக்கு தெரியுது. அதை நான் எப்போ ரீச் பண்ண போறேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அதை விட கொஞ்சம் முன்பே நான் அதை ரீச் பண்ணோம், அதுக்கு என்ன செய்யலான்ற ஒரு ஆர்வம் எனக்கு வளர்கிறது. வார வாரம் ஏதாவது ஒரு சின்ன முதலீடு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு எனக்கு நான் வெறும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஃபீலிங் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்ட் இன்வெஸ்டர்ன்ற ஃபீலிங் வருது. வளர்ச்சி என்பது வெறும் மதிப்பு அளவிலான வளர்ச்சி இல்லை என்பதை நான் உணர்கிறேன். அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதற்கு டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய டிரைவர். கம்யூனிகேஷன் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நடக்குது. நீங்க ஒரு கிராமத்துல இருந்தா கூட உங்களால என்னோடு நேரடியாக உரையாட முடியுது, உங்க சந்தேகங்களை கேட்டுக்க முடியுது, அதற்கான பதில்களை ஈஸியா பெற முடியுது. அந்த பதில்களை வச்சு நீங்க எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. அப்போ முதலீட்டுல நீங்க ஏற்கனவே செஞ்ச தவறுகள்
திருத்தப்படுகின்றன. இதுக்கப்புறம் தவறுகள் அதிகம் நடக்காத வண்ணம் நிகழ்கால முதலீடுகளை உங்களால பண்ண முடியுது. இதையெல்லாம் நீங்க செய்யும் போது பங்கு முதலீடு, ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் உங்க வாழ்க்கையில வளர்ந்துகிட்டு வருது. இந்த கலாச்சாரம் ஏன் முக்கியம்? சார் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக முக்கியம்? நோ. குறுகிய காலகட்டத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க நிறைய பேருக்கு 1000 வழி இருக்கு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. அதுக்குதான் நம்ம ரொம்ப நிறைய பார்வையை கொடுக்கிறோம், நம்ம மைண்ட் ஷேரை கொடுக்கிறோம். நாம எப்படி ஒரு டிசிப்ளின்ட் இன்வெஸ்டரா இருக்கிறது, டிசிப்ளின்டா இருந்து கூட எப்படி அக்ரெசிவா இருக்கிறது, எப்படி நம்முடைய முதலீட்டு பயணத்தை பேஸ் பண்றது, என்ன வேகத்துல நம்ம முதலீடு பண்ண போறோம், எப்படி விவேகத்தை இழக்காத வண்ணம் அந்த முதலீட்டை நம்ம வளர்க்க போறோம், இதெல்லாம் நம்ம லைஃப்குள்ள வந்துருது. இதை 1,00,000 பேர்கிட்ட உருவாக்குறது தான் M2W உடைய நோக்கம். இந்த ஜேர்னியில நிறைய பேர் நம்மளோட பயணித்து கொண்டு வருகிறீர்கள். தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். இறுதியாக, எந்த சேவையை கொடுத்தாலும் அந்த சேவைக்கென்று ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். அந்த மதிப்பை முதலீட்டாளர்கள் சேவை வழங்குபவர்களுக்கு நேரடியாக கொடுக்கலாம் அல்லது மறைமுகமாக கொடுக்கலாம். M2W முதலீட்டாளர்கள் சேவைக்கான மதிப்பை நேரடியாக கொடுப்பதில்லை, மறைமுகமாக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த சேவைக்கான மதிப்பை மறைமுகமாக மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக கொடுத்தாலும் அந்த மதிப்பு என்ன என்பது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் தெரியும். அதை தெரியப்படுத்துவோம். இது முதல் உத்தரவாதம். இரண்டாவது, அந்த மதிப்பை விட அதிக மதிப்பை முதலீட்டாளர்கள் பெறும் வகையில நாங்க தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்போம். இது இரண்டாவது உத்தரவாதம். பணம் சம்பாதிக்கிறது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம். பணம் எல்லாரும் சம்பாதிச்சனால தானே இவ்வளவு பணம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் ஏன் மைல்ஸ்டோன்ஸ் வராங்க? சம்பாதிச்ச பணத்தை இன்னும் பெருசாக்கணுங்கிறதானே. அப்ப அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பை செய்யக்கூடியவர்களும் சம்பாதிப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த பணத்தின் மதிப்பை விட அதிக மதிப்பை முதலீட்டாளன் பெற வேண்டும். இதை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த மதிப்பை வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த மதிப்பு மேலும் வளரும். அது என்னுடைய உத்தரவாதம். அந்த மதிப்பு வளர வளர இன்று 10,000 என்று இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை நிச்சயமாக 1,00,000 உயரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நம்முடைய மைல்ஸ்டோன் 1,00,000 பேரை 1 கோடி ரூபாய்க்கு கொண்டு செல்வது என்பதுதான். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணுங்கிறது இன்சிடென்டல். ஆனா 1,00,000 பேரை 1 கோடிக்கு கொண்டு போனோங்கிறது நான் எனக்கு தினமும் சொல்லிக்கொள்ளும் மைல்ஸ்டோன். எங்க டீம்ல எல்லாரும் அந்த மைல்ஸ்டோனை மைண்ட்ல வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இன்னும் பலருக்கு அமையும் வண்ணம் நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம், மேலும் டீமை பெருக்குகிறோம். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்றாங்க. இதுல இன்னும் எப்படி எஃபிஷியண்டா சேவையை வழங்குவதுன்னு எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. இன்வெஸ்டருக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும். இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்த அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி, அன்பு. என்றும் வளர்ச்சியை பெறுவதற்கான முயற்சியில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.